தலைவர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அதே சமயம் வந்து எலெக்ஷனுக்காக வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து திருச்சிராப்பள்ளியில் அமெரிக்கன் ஸ்கூல் காலேஜ் இருக்குது. அது பக்கத்தில் தான் வந்து அந்த மேடை பெரிய மேடையாக போடுவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வருவார். அவருக்கு அவ்வளோ கூட்டத்தை முடிச்சு அது வரைக்கும் உட்காந்துருப்போம், பார்த்துட்டு தான் போவோம். நான் ஸ்டேட்டில் ஒரு 4 வாட்டி ஃபஸ்ட் வந்துட்டேன், இந்தியா லெவலில் ஒரு வாட்டி வந்துட்டேன். இந்த டைமில் வந்து என்னை வந்து சிலம்பம் சொல்லணும், சுற்றணும் வாத்தியார் முன்னாடி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், அவர் முன்னாடியா, அவர் பார்ப்பாரா அப்படிங்கிறேன். பார்ப்பாங்க அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவானந்தம் தொழிலாளர் நல அமைச்சர், அப்போ அவர் அப்படியே வந்து கையை பிடிச்சி மேலே தரதரனே கூப்பிட்டு போகிறார். எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க? என்ன இல்லை தலைவர் ஒன்று கூப்பிட்றாரு. அப்படியே எங்கள் அப்பா எனக்கு அதுக்குள்ளே ஆசை, அப்படி பக்கத்தில் பார்க்க போவோம். ஃபஸ்ட் டைம் மேடையில் அங்கே இருப்பார், இங்கே உட்காந்துருப்போம். 2 நாள்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன் நான். இன்னொன்று எனக்கு அவர் நேர் பார்த்தோன்னே அப்படியே வந்து அவர் உடனே கட்டி பிடிச்சிட்டாரு. என்ன கட்டிப்பிட்டா மூச்சு வாங்கிட்டு இருக்கு எனக்கு. சுற்றின வேகம், மூச்சு வாங்குறது, அப்புறம் வந்து வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு. கட்டிப்பிடிச்சி அப்படியே முதுகு தடவி கொடுக்குறாரு. ஒரு தாய் பிள்ளைக்கு தடவி கொடுக்கும்போது தடவி கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டார். நான் அடிக்கிற கூப்பிடுவாங்க, 100 ரூபா தருவாங்க, யாரையும் அடிச்சுப்பேன். நான் உன்னை எப்போ வர சொன்னேன், எப்படி வர அப்படின்னாரு. வந்துட்டேயா, அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்யா, போலீஸாக இருந்துச்சு, அதனால பயந்து. போலீஸ்னால் உனக்கு என்ன பயம்னாரு. ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா, எல்லோரும் அடித்த கேஸுன்னு. என்ன அடிப்பான்னாரு. சொன்ன உடனே அவர் சிரித்து கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து எரிச்சு கட்சி போய் தொடச்சிட்டு, ஓ இப்படியா இருப்பா நீ, இவ்வளோ கலையை வச்சுட்டு இதுக்காக வேஸ்ட் பண்ணுறீ, நீ சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டார். நீங்கள் வந்து சென்னை வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வந்ததெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த 36 ஆர்ட் சொன்னீங்கல்ல, பேர் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆசையில் தான். அது வந்து சிலம்பம், செடிக்குச்சி, மான்கொம்பு, குத்து வருஷ, பட்டா, பரங்கு, பாக்ஸிங், ஜூடோ, கராட்டே, வர்ம கலைகள், யோகா கலைகள், அப்புறம் சங்கிலி பூத்து, சக்கரை பூத்து, டபுள் கம்பு, இது மாதிரி ஒரு 36 கலை. இப்போ நீங்கள் சொன்னதில் இங்கே எல்லாருக்குமே வந்து மிஞ்சி போனால் ஒரு 4-5 தான் தெரியுமே. அதுதான் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பேருங்களாக வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரியறதா இருந்தது. மற்றபடி நீங்கள் சொன்னது குத்துக்கட்டை, திருக்கவாறு, இது மாதிரி நிறையா ஃபைட் இருக்குது. சிங்கிள் சுருள், டபுள் சுருள், பிச்சுவா கத்தி, கத்தி, சோடு, இது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. அதில் பிரிவுகள் நிறையா இருக்குது. அது 36 கலை முறையாக கற்றுக்கிட்டு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்தேன். சென்னைக்கு நான் சும்மா வரல. தெரியும் அந்த கதையும் ஒரு பெரிய கதை. ஏன்னா வந்து யாராலையும் பார்க்கவே முடியாது, ரொம்ப சுலபத்தில் பார்க்கக்கூடியவர் கிடையாது. அப்படிப்பட்டவரே வந்து வா சென்னைக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறதுனால தானே கூப்பிட்டுருக்குறாங்க. அண்ட் அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு நான் அப்போவே சொன்னேன்ல, நான் தலைவர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அதே சமயம் வந்து அவர் பொதுக்குழுக்காக இந்த எலெக்ஷனுக்காக வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து திருச்சிராப்பள்ளியில் அமெரிக்கன் ஸ்கூல் காலேஜ் இருக்குது. அது பக்கத்தில் தான் வந்து அந்த மேடை பெரிய மேடையாக போடுவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வருவார். அவருக்கு அவ்வளோ கூட்டத்தை முடிச்சு அது வரைக்கும் உட்காந்துருப்போம், பார்த்துட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் மேலே ஒரு வெறித்தனமான பாசம் இருந்துச்சு. இப்போ வந்து சிஎம்மாக ஜெயிச்சுட்டு திருச்சிக்கு வராரு. அப்போ வந்து நான் ஸ்டேட்டில் ஒரு 4 வாட்டி ஃபஸ்ட் வந்துட்டேன், இந்தியா லெவலில் ஒரு வாட்டி வந்துட்டேன். இந்த டைமில் வந்து என்னை வந்து சிலம்பம் சொல்லணும், சுற்றணும் வாத்தியார் முன்னாடி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், அவர் முன்னாடியா, அவர் பார்ப்பாரா அப்படிங்கிறேன். பார்ப்பாங்க அப்படின்னாரு. அப்போ வந்து கவசக்கலை, செங்கலை வச்சு அடிப்பாங்க. இப்போ தலைவர் எல்லாம் இருக்கிறனால புளியங்கொட்டையை வச்சு சுற்றி புளியங்கொட்டை அடிப்பாங்க. நான் வந்து புளியங்கொட்டை என் மேலே படக்கூடாது. ஸோ அந்த வேகமாக இருக்கணும், அந்த சுற்றணும். இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னா, ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கூட்டம். அவர் என்ன இங்கே பார்க்குறாரு இல்லையா, நான் சுற்றுறேன்னா வெறித்தனமாக சுற்றுறேன், கம்பு கண்ணுக்கே தெரியாமல் சுற்றுறேன். அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாலாம் இல்லைன்னா எல்லாம் எடுத்துருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கோம், முடிச்சுட்டா ஒரே கைத்தட்டல், தலைவன் கைத்தட்டார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவானந்தம் தொழிலாளர் நல அமைச்சர், அப்போ அவர் அப்படியே வந்து கையை பிடிச்சி மேலே தரதரனே கூப்பிட்டு போகிறார். எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க? என்ன இல்லை தலைவர் ஒன்று கூப்பிட்றாரு. அப்படியே எங்கள் அப்பா எனக்கு அதுக்குள்ளே ஆசை, அப்படி பக்கத்தில் பார்க்க போவோம். ஃபஸ்ட் டைம் மேடையில் அங்கே இருப்பார், இங்கே உட்காந்துருப்போம். 2 நாள்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன் நான். பக்கத்துலேயே அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படி ஃபஸ்ட்டு நிற்கிறோம். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறேன்லாம் தெரியல. இப்போ கொஞ்சம் விவரம் தெரியும், அப்போலாம் ஒன்றும் விவரம் தெரியல. சண்டை போட தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. இன்னொன்று எனக்கு அவர் நேர் பார்த்தோன்னே அப்படியே இருந்தேன். அவர் உடனே கட்டி பிடிச்சிட்டாருண்ணே. கட்டிப்பிட்டா மூச்சு வாங்கிட்டு இருக்கு எனக்கு. சுற்றின வேகம், மூச்சு வாங்குறது, அப்புறம் வந்து வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு. கட்டிப்பிடிச்சி அப்படியே முதுகு தடவி கொடுக்குறாரு. ஒரு தாய் பிள்ளைக்கு தடவி கொடுக்கும்போது தடவி கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டார். நான் அடிக்கிற கூப்பிடுவாங்க, 100 ரூபா தருவாங்க, யாரையும் அடிச்சுப்பேன். என்ன சொல்கிறேன்னாரு. அதான் வேலை அப்படின்னேன். அவர் அங்கேயே அவரால் சிரிப்பு அடக்க முடியல. சரி நீ அங்கே வந்துடு, ஹோட்டலுக்கு வந்துடு நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு
சரின்னு நாங்கள் போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து அதுக்குள்ளே திருச்சியில் ஓரளவு இந்த சிலம்பம் விளையாடுற எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருச்சு. அவன் எப்போ பெரிய ஆள் தான், அவன் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் தான் தலைவரை போய் பார்க்குறேன். பார்க்கும்போது ஏகப்பட்ட போலீஸ் அவரை இது பண்ணுறதுக்கு. நான் அது மாதிரி பார்த்ததில்ல. போலீஸ் வந்து அவன் நம்மளை பிடிக்கும், அவன் அடிச்சதுக்காக இருக்குமா இவன் அடிச்சதுக்காக திரும்பி யாரும் அடிச்சதுக்காக போலீஸ் நம்மளை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போகலை. அப்படியே வெளியே நிற்கிறேன், போலீஸ் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறேன். இப்போ வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரிபுத்தன் அவர் வந்து என்ன எங்கே நிற்கிறா அப்படின்னா, இல்லை தலைவர் கூப்பிட்டாரு போல், ஏன் போகிறேன்னா இல்லை போலீஸாக நிற்கிது, உனக்கு என்ன போலீஸ் வண்டி உட்காரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மேலே போனார். தலைவர் எனக்கு மட்டும்தான் பார்த்துட்டு வெளியே கிளம்புறக்காக இருந்திருக்காரு. நான் லேட்டானோடனே செம்ம கோவம், அதாவது கோவம்னா அப்படி ஒரு கோவத்தில் இருந்தார். கேட்டோன்னே சொன்னார், நான் உன்னை எப்போ வர சொன்னேன் எப்படி வர அப்படின்னாரு. வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்யா, போலீஸாக இருந்துச்சு அதனால பயந்து. போலீஸ்னால் உனக்கு என்ன பயம்னாரு. ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா, எல்லோரும் அடித்த கேஸுன்னு. என்ன அடிப்பாடினாரு. சொன்ன உடனே அவர் சிரித்து கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து எரிச்சு கட்சி வச்சு தொடச்சிட்டு, ஓ இப்படியா இருப்பா நீ, இவ்வளோ கலையை வச்சுட்டு இதுக்காக வேஸ்ட் பண்ணுறீ, நீ சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டார். சரிங்கய்யா அப்படின்னேன். ஆனால் சரின்னவளையே நான் போக இஷ்டம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து எனக்கு பின்னாடி ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க. தேட்டரை போய் படம் பார்ப்போம், தேட்டர் ஃப்ரீ டிக்கெட்டு, ஒரு ஜாலியாக இதுவெல்லாம்